Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 7th chapter probability distributionல question exercise 7.2 question number 10, 11, 12, 13 பார்க்கலாம். Question number 10. If 18% of bottle produced by a machine are defective. So defective would answer 18%. 18 by 100 na 0.18. Probability out of 4 bottle. அப்போ N4. இப்போ நம்ம question defective பற்றி கேட்டால் இந்த 0.18 தான் P. Not defective பற்றி கேட்டால் அது Q. இப்போ exactly 1 will be defective, none will be defective, at most 2 will be defective. எல்லாமே defective கேட்குறனால இந்த 0.18 தான் P. So P வச்சே Q find out பண்ணிடலாம். N4னு தெரியும். General formula binomial NCX P power X Q power N minus Xல போட்டு substitute பண்ணி வைக்கிறோம். இப்போ என்னோட first question exactly 1 will be defective. அப்போ Xக்கு பதில் 1 போட்டு answer find out பண்ணுறேன். 0.39698. Next, none of them will be defective. அப்போ Xக்கு பதில் என்ன போட போகிற 0 போட்டு ஒரு ஆன்சர். அட்மோஸ்ட் 2னா மேக்ஸிமமே அந்த நம்பர். இங்கிலீஷில் இந்த ரெண்டு வேர்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அட் மோஸ்ட்னா 0லேருந்து அந்த நம்பர் வரைக்கும், அட்லீஸ்ட்னா அந்த நம்பர்லேருந்து கொஸ்டினில் இப்போ N10னா 10 வரைக்கும், N20னா 20 வரைக்கும் போடணும். பட் ஜென்ரலாக அந்த மாதிரி நிறைய டைம் இப்போ 100 பாட்டில்ஸ் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 5ன்னு சொல்கிறேன். அப்போ 5, 6, 7, 8, 9, 10னா 100 வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 1 மைனஸ், நான் 5லேருந்து தானே சொன்னேன் அட்லீஸ்ட். நான் அப்போ 5க்கு முன்னாடி நம்பர் 4, 1 மைனஸ் 0, 1, 2, 3, 4 சப்ராக்ட் பண்ணோம். இப்போ அட்மோஸ்ட் அப்போ 0, 1, 2. எக்ஸ் ஈக்குவல் 0 போட்ட ஆன்சர் இங்கே இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்ட ஆன்சர் இங்கே இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் நம்ம போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் 0.97979ன்னு வருது. Question number 11. If probability of success அப்போ 0.09 சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது பிஆ Q1 கொஸ்டினை வச்சு தான் டிசைட் பண்ணோம். How many trials are needed? என்னே கொடுக்கலாம், என்ன தான் கேட்குறாங்க. How many trials are needed to have a probability at least one success as 1/3 or more? இப்போ ஆன்சர் கொடுத்துட்டாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 1 சக்ஸஸ்னால் என்ன அர்த்தம்? 1ஐ விட பெருசு. 1, 2, 3ன்னா அந்த N வரைக்கும் உள்ள ஆன்சர் 1/3. ஓகேவா? இப்போ P தெரியும், Pயை வச்சு நான் Q கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அட்லீஸ்ட் 1ன்னா என்ன? 1ஐ விட கிரேட்டராக இருக்கணும். கிரேட்டர்னா 1, 2, 3ன்னு எனக்கு எத்தனை என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ 1 மைனஸ் இது இங்கே கிரேட்டர், அப்போ நான் இங்கே என்ன போடுவேன்? லெஸ்ஸர். இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது, அப்போ இங்கே போட மாட்டேன். 1ஐ விட லெஸ்ஸர்னா என்ன நம்பர்? 0. இதோட ஆன்சர் 1/3ஐ விட மோராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ப்ளஸ் 1/3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1/3. P of X equal 0. 2/3க்கு ஈக்குவல். சி 0ன்னு போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? NC 0, P power 0, Q power N minus 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 0ன்னு வந்தால் வேல்யூ 1, எனிதிங் பவர் 0 வேல்யூ 1, 0.91 பவர் Nன்னு வந்துடும். இப்போ இதோட Nக்கு பதில் என்ன நம்பர் போட்டோன்னா இதோட ஆன்சர் 2/3. 2/3னா 0.667 அந்த மாதிரி வரணும். இப்போ நான் இங்கே பவர் எல்லாமே 0.91 2 டைம்ஸ் போட்டால் 0.8. இங்கே என்ன இருக்குது எனக்கு? 0.66. 3 டைம்ஸ் போட்டால் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் போட்டால் தான் அதை விட எனக்கு கம்மியாக வருது. இல்லைனா அதாவது 5 டைம்ஸ் போட்டால் 0.62 அதை விட கம்மியாக வருது. 4க்கெல்லாம் பெருசாக வருது. அப்போ 5 அதுக்கப்புறம் 6 போட்டாலும் கம்மியாக வரும், 7 போட்டால் கம்மியாக வரும். அப்போ N 5ஐ விட அதிகமாக இருந்தால் தான் அந்த 0.667ஐ விட நமக்கு ஆன்சர் அந்த மாதிரி வருது. ஸோ என்னோட ஆன்சர் 5 ஆர் மோராக தான் இருக்கணும். Question number 12. Among 28 professors of a certain department, 18 drive foreign cars. அப்போ 18/28 நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர். இது பிஆ Q1 கண்டுபிடிக்கணும். அண்ட் 10 drive local made cars. ஓகேவா? இஃப் 5 of these professors, அப்போ 5ன்றது தான் என்ன? What is the probability that at least 3 of them drive foreign cars? இங்கே என்னென்னா ஃபாரின் 18/28, லோக்கல் 10/28. இப்போ இங்கே ஃபாரின் கார்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 18/28 தான் நான் என்னென்னு எடுத்துப்பேன்? P. இந்த Pயை வச்சு நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கொஸ்டின்
அட்லீஸ்ட் 3 அட்லீஸ்ட்னால் நான் என்ன பண்ணுவேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடுவேன். அப்போ 1 மைனஸ் ஒன்று 3 4 5னா அந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை 1 மைனஸ் 3 கிரேட்டர்னால் நான் இங்கே என்ன போடுவேன் லெஸ்ஸர். அப்போ 3ஐ விட லெஸ்ஸர்னா 0 1 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். இப்படியும் போடலாம். ஆர் x equal to 3 x equal to 4 x equal to 5 அந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். 0.7491 தான் வரும். நீங்கள் இப்படி வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை அப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். Question number 13. Out of 750 families with 4 children each, how many families would be expected to have at least 1 boy, at least 2 girls, children of both sex? Assume equal probability. அப்படின்னா பாய் கேர்ளுக்கு ஈக்குவல் ப்ராபபிலிட்டி எடுத்துக்க சொல்கிறாங்க. 1/2 1/2 n மொத்தம் 4 சில்ட்ரன் 4. அப்போ இந்த 750 ஃபேமிலின்றது என்ன? ஒரு ஃபேமிலிக்கு 4 சில்ட்ரன். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு தான். ஆனால் இங்கே 750 ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கு வந்த ஆன்சரை இன்ட்டு 750 பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் 1 பாய். அப்போ அட்லீஸ்ட் 1ன்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 இந்த 4 கண்டுபிடிக்கிறது ஈஸியா, இல்லை 1ஐ விட கம்மி எது? 0. 1 மைனஸ் 0 கண்டுபிடிக்கிறது ஈஸியா, 1 மைனஸ் 0 பண்ணுறது தான் ஈஸி. ஸோ 0ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 4c 0 1/2 power 0 1/2 power 4 0ன்னு வந்தால் 1 anything power 0 1 1/2 power 4னா 1/16 1 minus 1/16னா 15/16 0.9375. இது ஒரு ஃபேமிலிக்கு. அப்போ இன்ட்டு 750னா 703. நம்பர் ஆஃப் ஃபேமிலின்றனால பாயிண்டில் சொல்லக்கூடாது, ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்தது 5ஐ விட கம்மியாக தான் வருது. அப்போ 703 ஃபேமிலிஸ். அட்மோஸ்ட் 2. அட்மோஸ்ட்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் 0 1 2 0 போட்டு ஒரு ஆன்சர், 1 போட்டு ஒரு ஆன்சர், 2 போட்டு ஒரு ஆன்சர். 3 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 0.6875 இன்ட்டு 750 பண்ணால் 515.6. பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5ஐ விட கிரேட்டராக வருது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம். 516 ஃபேமிலிஸ். மூணாவது போத் செக்ஸஸ். ஓகேவா? அதாவது ரெண்டுமே வரலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டுமே வரலான்னா நம்ம எப்படி போடுவோம்? நார்மலாக கேர்ள்ஸ் பாய்ஸ் மொத்தம் 4 சில்ட்ரன். கேர்ள் 1னா பாய் 3, கேர்ள் 2னா பாய் 2, கேர்ள் 3னா பாய் 1. இதுதான் நமக்குரிய ஆப்ஷன். இப்போ கேர்ள்ஸே இல்லைன்னா 4 பாய்ஸு, 4மே கேர்ள்னா பாய்ஸ் வந்து கிடையாது. இப்போ நமக்கு போத் செக்ஸஸ்னால் இந்த ரெண்டுத்துலேயுமே நம்பர் இருக்கணும். இங்கே 0 வருது, நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது 1 போட்டு 3 வச்சு ஒரு ஆன்சர், 2 2 3 1 அதை மாற்றி போட்டு இப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த 3 கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லை. இதோட ஓவரால் ப்ராபபிலிட்டி 1ன்னு தெரியும். 1 மைனஸ் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடலாமா? இதை சப்ராக்ட் பண்ணுறது தான் ஈஸியாக. அப்போ 1 மைனஸ் x0 x4ன்னு போட்டு சப்ராக்ட் பண்ணிடுறோம். 0 போட்டு ஒரு ஆன்சர், 4 போட்டு ஒரு ஆன்சர், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 0.875 இன்ட்டு 750 பண்ணால் 656 ஃபேமிலிஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.2ல் கொஸ்டின் நம்பர் 10 11 12 13 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.